ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும் மாசி மகம். மாசி மகத்தோட சிறப்புகள் என்னென்ன, மாசி மகம் அன்னைக்கு புனித நீராடுனா என்ன பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மாசி மக நாளில் ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதியாகிய கங்கையும் கலந்திருப்பதா நம்பிக்கை. மாசி மகம் அன்னைக்கு நீர்நிலைகளில் புனித நீராடினா 7 ஜென்ம பாவங்களும் அடியோட நீங்கிரும். மாசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உலகத்தை ஆள்வாங்க அப்படிங்கிறது பழமொழி. இந்த மாதத்துல பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டிக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த மாசி மாதம் முழுதுமே கடலாடும் மாதம், தீர்த்தமாடும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசி மாதத்துல வர்ற பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர நாள் தான் மாசி மகம். இந்த ஆண்டு மாசி மகம் பிப்ரவரி 24ஆம் தேதி. அன்னைக்கு அருகில் இருக்க கோவில்ல நீர்நிலைகளில் குளிக்கிறது 7 ஜென்ம பாவங்களை கூட அடியோட போக்கிறோம் அப்படிங்கிறது ஐதீகம். சிம்ம ராசியில குரு பயணம் செய்யற போது மாசி மக நாளில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பகோணத்துல மாசி மகம் கொண்டாடப்படுது. மாசி மகத்தன்று மகாமக குளத்துல நீராடி செல்ல தேவாதி தேவர்களும் பூலோகம் வர்றதா சொல்லுவாங்க. புண்ணிய நதிகளா கருதப்படுற கங்கை, யமுனை போன்ற நதிகளில் கூட பாவங்கள் அதிகமா சேர்ந்தன. அந்த நதிகள் சிவபெருமான்கிட்ட எங்களோட பாவங்கள் தீர உபகாரம் செய்யணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டாங்க. அப்போது மனமுருகிய சிவபெருமான் கும்பகோணத்துல இருக்கிற தீர்த்தத்துல குரு சிம்ம ராசியில இருக்க மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றா இணையும் நல்ல நாள்ல நீராடினா பாவங்கள் தீரும்னு சொன்னாராம். சிவபெருமான் சொன்னபடி புனித நதிகளும் அங்கு சென்று நீராடி பாவங்களை தீர்த்து கொண்டனவாம். உலகத்துல இருக்கிற உயிர்களை உருவாக்குற விதைகளை அமிர்தம் நிறைந்த குடத்துல போட்டு வச்சிருந்தார் பிரம்மா. வேடனாக வேஷம் பூண்டு வந்த சிவபெருமான் அம்பு கொண்டு அக்குடத்தை சாய்த்து அதிலிருந்த உயிர்களை உருவாக வைத்தாராம். குடமான கும்பத்தை சிவபெருமான் தன் அம்பால் சேதமாக்கி வைத்த இடம்தான் கும்பகோணம். பிரம்மா வைத்திருந்த அந்த குடத்தில் இருந்து விழுந்த ஒரு துளி அமிர்தம்தான் இங்கு குளமாகி பாவம் போக்கி வருது. மாசி மகம் அன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க விரதம் இருந்து அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று கடவுளை வணங்க குழந்தை வரம் கிடைக்கும்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வர்ண பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சப்போ வர்ண பகவான் கடல்ல மூழ்கியே இருந்தாராம். அந்த தோஷம் விலக சிவபெருமான நினைச்சு தவம் இருந்திருக்காரு வர்ண பகவான். அவரோட தவத்தை மெச்சின சிவபெருமான் வர்ண பகவானோட பிரம்மகத்தி தோஷத்தை போக்குன நாள் தான் மாசி மகம். இந்த நாள்ல புனித நீராடுறவங்க பாவங்களும் போகணும்னு வர்ண பகவான் சிவபெருமான்கிட்ட கேட்டுக்கொண்டாராம். சிவபெருமானும் வர்ண பகவான் கேட்ட வரத்தை கொடுத்தாராம். மாசி மகம் அன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில தாமரை பூவுல வலம்புரி சங்கா தோன்றிய நாள். அம்பிகை வலம்புரி சங்காக கிடந்து தாட்சாயினியாக உருவெடுத்த நாளும் மாசி மகம் நாள்தான். மாசி மகம் அன்று மந்திர உபதேசம் பெறுவது ரொம்ப சிறப்பு. கடலுக்கு அடியில இருந்த பூமிய பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளியே கொண்டு வந்ததும் மாசி மகம் அன்னைக்குதான். சொந்த வீடு, நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வராக பெருமாளை மாசி மகம் அன்னைக்கு வழிபடுறது ரொம்ப சிறப்பு. மாசி மகம் அன்னைக்கு தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான். இதை காமதகனம்னு சொல்றாங்க. மாசி மகத்தன்று நெல்லையப்பர் கோவில்ல பொச்சாமரை தீர்த்தத்துல திருநாவுக்கரசருக்கு தெப்ப திருவிழா நடத்துவாங்க. இந்த திருவிழாவை அப்பர் தெப்பம்னு சொல்லுவாங்க. மாசி மகம் அன்னைக்கு பெருமாளை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. துளசியால மகாவிஷ்ணுவை வழிபட வைகுண்டத்துல இடம் கிடைக்கும். மாசி மகம் அன்னைக்கு பண்ண வேண்டியதுல ரொம்ப ரொம்ப முக்கியம், குலதெய்வத்துக்கு வீட்டில் விளக்கேற்றி மனதார வணங்கணும். ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறவங்க மாசி மகம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக ஆண் குழந்தை பிறக்கும். அப்புறம் அம்பிகைய குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபடுறவங்களுக்கு வாழ்க்கையில இன்பமும் வெற்றிகளும் தேடி வரும். மாசி மகம் பித்ருதோஷம் நீக்கும். நம் வாழ்வில் உள்ள பல தடைகளை நீக்கும் புனிதமான நாள்.
இந்த நாளில் புனித நீர்நிலைகளில் குளிச்சா புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா 7 ஜென்ம பாவங்கள் தீரும். மாசிமக நாளில் புனித நீராட முடியாதவங்க இந்த மாசிமக புராணம் படிக்கலாம் அல்லது கேட்கலாம். இதுவும் புண்ணியமே. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.